திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட்ல பண்ண போறேன். இந்த மெத்தட்ல நம்ம பண்ணும்போது டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளான இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் பன்னீரை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி இதுல ஆட் பண்றேன். இப்போ எல்லா பன்னீரும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை 4 கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அதையும் போட்டுக்கங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, அதையும் போட்டுக்கங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். அது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரை மூடி ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கங்க. இப்ப அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சா போதும். அடுத்ததான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிருக்கேன். 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிடலாம். இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கங்க. 2 பச்சை மிளகாய், அதையும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கங்க. இப்ப 4 நிமிஷம் போல நான் குக் பண்ணிருக்கேன். மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. நல்லா குக் ஆயிருச்சு. ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா உங்களுக்கு பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க. இப்ப இது கூட நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு குக் பண்ணிக்கங்க. பன்னீரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப 4 நிமிஷம் போல குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கிரேவி ஃபுல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம்.
மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், நமக்கு கிரேவி ரெடி ஆயிடும். இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். கிரேவி ஃபுல்லா நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்றேன். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கங்க. இப்ப நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருச்சு. பன்னீர் பட்டர் மசாலா இந்த மெத்தட்ல செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.